இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் தீட்சைகளை பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் வந்து தீட்சைகளில் ஸ்பெஷலிஸ்டான அகத்தியர் வந்து எத்தனை வகையான தீட்சை சொல்கிறாரு, அதாவது ஒரே ஒரு புத்தகத்தில் மட்டும், அதை விட நிறையாவும் இருக்குது. எதை வந்து மெயினாக அவர் கேட்டகரைஸ் பண்ணி சொல்கிறாரு, அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது, அது என்னென்ன விதமாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவதீட்சை. முதல்ல சிவன் தீட்சை, சக்தி தீட்சைக்கு போகிற முன்னாடி சிவன்னா என்னென்னு சொல்லிடுறேன், சக்தினா என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? சித்தர்களோட முறையில் சிவம் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அகாரத்தை வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிவம் அப்படின்னும், உங்களுக்குள்ளே இருக்க உகாரத்தை வந்து சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த உகாரத்தை பலப்படுத்துறதுக்கு ஒரு 11 விதமான நிலைகள், 11 விதமான நிலைகளுக்கு அந்த சக்தி போகுங்கிறதான் வந்து சக்தி தீட்சை 11. சிவ தீட்சைங்கிறது வந்து அந்த சிவநிலை அப்படிங்கிறது 10 விதமாக போகுங்கிறதா வந்து சிவதீட்சை. வள்ளலார் வந்து அந்த 10 விதமான நிலைகளுக்கு தான் வந்து கிராந்தம், திக்ராந்தம், அதிமௌனம் இப்படி 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 பேர் கொடுத்துட்டு போவார் இல்லைங்களா? அது வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு தீட்சையை முடிக்கும் போதும் உங்களுடைய அந்த சிவநிலை வந்து ஒவ்வொரு படிக்கு எலிவேட்டாகி மேலே போயிட்டே இருக்கும். அதை தான் அவர் வந்து பெயர்கள் கொடுத்துட்டு போயிருப்பார். இது ஆல்ரெடி சித்தர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் இதுக்கான பெயர்கள் அங்கே வள்ளலார் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ அப்படி பார்க்கும்போது சிவ தீட்சைன்னு சொல்லக்கூடிய அகார தீட்சை வந்து 10, சக்தி தீட்சைன்னு சொல்லக்கூடிய உகார தீட்சைங்கிறது 11, சிவசக்தி தீட்சைன்னு சொல்லப்படக்கூடிய மகார தீட்சை, இதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த தீட்சை. சித்தர்கள் கொடுத்ததுலேயே மகார தீட்சை அப்படிங்கிறது இது ஒரு தீட்சை இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து தியானம்னு சொல்லுவாங்க, நிஷ்டைன்னு சொல்லுவாங்க, தவம்னு சொல்லுவாங்க. இதில் அவங்க எந்த பெயரில் குறிப்பிட்டாலும் அதுக்கு எல்லாமே தீட்சைன்னு தான் பேர். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அவங்க கொடுத்த பெயர்களே இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் என்னென்ன கேட்டகரியில் இருக்குன்னு. அடுத்தது குரு தியானம்னு சொல்லுவாங்க. குரு அப்படிங்கிற விஷயம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் வந்து அதி உன்னதமாக பயிற்சி பண்ணி ஒரு ஆழமான நிலைக்கு போகும்போது தனக்குள்ள குரு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த குரு வெளிப்படுறதுக்கு 12 வருட காலம்னு சொல்லுவாங்க. அது ஏன் 12 வருட காலம்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆழத்தை குறிப்பிடுறதுக்காக தான். அந்த விழிப்புணர்வு தீவிரத்தன்மையும் இருந்துச்சு அப்படின்னா 12 வருடத்திற்கு நீங்கள் எந்த அளவுக்கான இன்டென்சிட்டியில் பயிற்சி செய்யணுமோ அந்த இன்டென்சிட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குரு பொருள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு தன்னைத்தானே அது வந்து உணர்த்தி காட்டிக்கொள்ளும். நிறைய பேர் வந்து குரு பொருள் அப்படின்னா 2 விதமான விஷயங்களால் ஆயிருக்கு, 3 விதமான விஷயங்களால் ஆயிருக்கு அப்படின்னு உடனே சயின்ஸ் டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை பற்றி மட்டும் பேசலை. ஏன்னா சித்தர்கள் குறிப்பிடும்போது ஒரு சில இடங்களில் ரொம்ப டீப்பாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதாரத்திற்குமே குரு பொருள் இருக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து குரு தியானம், குரு பொருள்னால் மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆதாரத்தை சுற்றி பண்ணி ஒவ்வொரு ஆதாரம் ரெடி ஆகும்போது ஒவ்வொரு ஆதாரத்துக்குமே ஒவ்வொரு குரு பொருள் இருக்குங்க. இந்த இடத்துல கேட்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்ம தரிசனம், அதாவது பிரம்ம தீட்சை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து விஷ்ணு தீட்சைன்னு இருக்குது. இதுக்கு அடுத்து ருத்ர தீட்சை, மகேஸ்வர தீட்சை, சதாசிவ தீட்சை, அப்புறமா வந்து என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பரமகுரு தியானம்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க, வைரவ தியானம், அதே மாதிரி வந்து வீரபத்திர தியானம்னு ஒன்று இருக்குது, சண்முக பூஜை இருக்குது, சனி பகவானுக்கு தனியாக செய்கிற பூஜை, ராகு கேதுவுக்கு தனியாக வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நவகிரகங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுனா நமக்குள்ள அதை நல்ல விதமாக வந்து இயங்க வைக்கிறதுக்கான ஒரு தீட்சை இருக்குது. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல விதமான தீட்சைகளை வந்து டீட்டெயில்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூரகம், ரேசகம், கும்பகம் சொன்னோம் இல்லைங்களா? இன்னொரு வாட்டி உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து கேட்டுக்குங்க. இது உலகத்தில் வேறு யாருமே வந்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இப்போ நம்ம வந்து முதல்ல டீட்டெயில்டாக உங்களுக்காக சொல்கிறோம். ரேசகம் அப்படின்னா வந்து உள்ளே போய் அந்த ஆதாரத்தில் வந்து நிற்கிறது, சரிங்களா? பூரகம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு சக்தி மையத்தை வந்து கிரியேட் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஹீட் எனர்ஜி, அவ்வளோதான். மூணாவது கும்பகம் அப்படின்னா முழுக்க கும்பித்தல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் ஒன்றாக சேர்ந்து கவனித்து நிற்கிறது. கும்பகம் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான டாஸ்க்கு. அது ஏன் அப்படிங்கிறது நம்ம கிளாஸஸில் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அங்கே வந்து நீங்கள் தாராளமாக அதை தெரிஞ்சுக்கலாம்.
சிவம் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்டாட்டிக்காகவும் சக்தி அப்படிங்கிறது டைனமிக்காகவும் இருக்கும். ஸோ எப்படி சிவனும் சக்தியும் சேருதுங்கிறத தான் வந்து அழகாக சிவசக்தி தீட்சையில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் வந்து நிறைய மந்திரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்ம தீட்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பிரம்மனுக்காக என்ன மந்திரம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஓம் அங் உங் நம சிவாயம் பிரம்ம தேவாய நம அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் கண்ண மூடி உட்காந்து 1008 வாட்டி இல்லை 1008 வாட்டி சொன்னாலும் இந்த இடத்துல வந்து பிரம்மதேவர் உங்களுக்கு சித்தியாக மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து சித்தர்களோட சூக்ஷமும் ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. இதை எந்த ஒரு ஆதாரத்தில் உட்காந்து பண்ணணும், அந்த ஆதாரம் சுவாதிஷ்டானம். சரி, ஆதாரம் தெரிஞ்சு போச்சு. எப்போ இதுக்கான மந்திரம் என்ன? ஓகே, மந்திரமும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் கடைசியில் வைக்கிறாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு, இதை எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து செய்ய முடியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஓப்பனாக இங்கே சொல்லலாமே அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதை நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்னாடி மூலாதாரத்தை சுத்தம் பண்ணி அதை வந்து செயல்பட வைக்காமல் இதுக்கு கை வச்சாங்கன்னா இது வேலை செய்யாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மந்திரம் எந்த அளவுக்கு வீரியமாக வேலை செஞ்சது, ஒவ்வொரு சித்திகள் நடக்கும்போதும் அது எப்படி அவங்க உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய மகா சிவராத்திரி கிளாஸஸோட கண்டினியூட்டி மாத சிவராத்திரி போயிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸஸில் வந்து ஒவ்வொரு மாதம் சிவராத்திரிக்கும் ஒரு ஆதாரங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களையும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதற்கான உணவு முறைகள் என்ன, மூலிகைகள் என்ன, அதோடு சேர்த்து என்ன விஷயங்கள் கொடுத்தா வேலை செய்யுங்கிறதையும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து யாராலையும் இப்போ ஜாயின் பண்ண முடியாது. நான் வந்து இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை. அது வந்து அந்த 11 மந்த்ஸுக்கு லாக் பீரியட் தான். அதனால் புதுசாக யாராலையும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க நான் ஜாயின் பண்ண முடியுமான்னு. நான் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொன்னேன். இப்போது அதான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்காங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அனாகதம், விசுத்தி, ஆகினை அப்படின்னு இந்த 6 ஆதாரங்களை முடிச்சுட்டு 6 ஆதாரங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களுக்குள்ளே அவங்கள பயணித்து கூட்டிகிட்டு போவோம் இந்த வர மகா சிவராத்திரிக்குள்ளே. ஸோ அப்படி இந்த மந்திரங்களை முறையான வழியில் ஆரம்பத்துலேருந்து உடலை முதல்ல சுத்தம் பண்ணி, மனதை அப்புறம் சுத்தம் பண்ணி, உயிரை பலப்படுத்தி, ஆன்ம ஒளியை அதிகரிக்கும் போது ஒவ்வொரு ஆதாரங்களுக்கான அந்த மந்திரங்களையும் ரகசியங்களையும் சொல்லி மேலே எழுப்புதல் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் பூரகம், ரேசகம், கும்பகம் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். இதெல்லாம் நீங்கள் முழுமையாக பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிப்படைய வைக்க முடியும். ஸோ அப்படி தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு டிசிப்ளின்டாக இது வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை வேலை செய்யணும்னு சொல்கிறக்காக இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த தீட்சை முறை ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனித்துவமான சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தீட்சை முடியும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு தன்மைகள் வந்து உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நமக்கு சித்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் இது மட்டும் போதும். ஏன்னா இதில் வந்து தீட்சை என்னென்ன விதமாக இருக்குது, அதுவும் அகத்தியரோட ஒரே ஒரு புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வர நவம்பர் 9ஆம் தேதி திருவண்ணாமலையில் வந்து நம்மளுடைய அடுத்த டைரக்ட் கிளாஸ் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த 4 டைரக்ட் கிளாஸ்க்கும் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஒவ்வொரு கிளாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. அதை விட ரொம்ப யூனிக்காக அந்த திருவண்ணாமலை கிளாஸ் வந்து அமையும். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து தீட்சையுமே வந்து வழங்கப்பட போகுது. நான் கொடுக்க போகிறதில்ல, அகத்தியரோட அருளால் அகத்தியரோட ரகசியமான விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லித்தர போகிறோம். வாங்க அங்கே வந்து விதியாளி காண்பான் பாருன்னு சொல்கிற மாதிரி யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ கண்டிப்பாக அங்கே நம்ம சந்திப்போம். சர்வமும் சிவமயம்.